இப்படிதான் நாம அப்படின்னு டிசைட் ஆயிடக்கூடாது. பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்து லேர்னிங் இஸ் டில் வி டை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது நம்ம ப்ரொஃபஷன் ஒன்னா இருக்கும், ஆனா நாம யாரா இருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே நாம இப்படிதான் நாம அப்படின்னு டிசைட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நம்புறவனா. அதுக்கப்புறம் தான் இதுல பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்த போது என்னுடைய ஒர்க்கோட பொருத்திக்க முடிஞ்சது, என்னுடைய வாழ்க்கையோட பொருத்திக்க முடிஞ்சது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க. இந்த பெண்கள் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னா நீங்க எல்லாருமே வீட்டுல பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம இருக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கங்கன்னு சார் சொன்னாரு. பட் அவர் சொன்னது வேற விதம். முதல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த விதமான தடங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்குவீங்க. அந்த தடங்களா இல்லாம இருந்ததுனாலதான் நீங்க ஆண்கள் இந்த சீட்ல இங்க இன்னைக்கு உட்கார முடிஞ்சது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ் உடனடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.